ஹாய், ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. நிறைய பதிவுகள் நான் போட்டுருக்கேன் மேம். அதுலேயுமெல்லாம் யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவுப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண போடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நிறைய உங்களுக்கு இதற்கு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும்ப்பா. இஷ்ட தெய்வம் அப்படின்னாக்க குலதெய்வம் அப்படிங்கிறது வேறு, இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது வேறு இல்லையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு குலதெய்வம் இப்போது மாங்குட்ட பகவதி எங்களுக்கு பட் எனக்கு வந்துட்டு மடப்புறம் காளியை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் ஒரு சில காரியங்கள் டக்குன்னு நிறைவேறிடும். ஒரு சில சொன்ன அந்த நேரத்தில் நடந்திருக்குன்னா நம்மள அறியாமல் ஒரு இது பற்றுதல் வந்துடும். ஐயோ வேண்டிட்டமே, அதுக்காக நம்ம வந்துட்டு இஷ்ட தெய்வத்தை நிந்தனை பண்ண பாங்கு இல்லை. அதை இஷ்ட தெய்வத்தை எப்படி குலதெய்வத்தை நம்ம நிந்தனை பண்ணப்படாது. எப்படி நம்ம வருஷம் போயிட்டு வருஷம் உண்டியில் காசு போட்டுக்கொண்ட அபிஷேகம் ஆராதனைகள் டெய்லி விளக்கேற்றுறது அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும். எந்த இஷ்ட தெய்வம் கோவிலுக்கு போனாலும் குலதெய்வத்துக்கு 11 ரூபா காசை எடுத்து வச்சுட்டு அந்த கோவிலுக்கு போங்க. இப்போதே மடப்பனம் கோவிலுக்கு போயிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்கிட்ட கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் மாமி, எனக்கு நல்லது நடந்துருத்தோ, இல்லை நான் போகிறேன் மாமி, இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் 28 வருஷத்துக்கு மேலே இந்த கோவிலுக்கு நான் போயின்னு இருக்கேன். முதல்ல போகும்போது இந்த கோவிலில் வெறும் அம்மன் மட்டும்தான் இருப்பா, சுற்றி வெறும் மணல். இப்போ வந்துட்டு பிரம்மாண்டமாக கட்டியிருக்கேன் அந்த கோவில். அந்த கோவில் வளர 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 உண்மையாகவே நானும் கொஞ்சம் நன்னா இருக்கேன் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு உண்மையாக நம்ம வேண்டின்றானாக்க நமக்கு நல்லதை தவிர வேறு எதுவுமே நடக்காது. என்ன மாதிரி ஒரு கெடுதல் நடந்தாலும் பின்னாடி அதில் ஒரு நல்லது இருக்கும். உனக்கு இதனால தாண்டி நான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெய்வம் சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு சக்தி. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்கிறக்கா, 15 வருஷத்துக்கு இருந்த நகை கிடச்சிடுத்தோ, இல்லை எங்கள் ஆத்துக்காரனை திரும்பி கிடச்சிட்டாரு, அந்த மாதிரி நிறைய வீடு எனக்கு திரும்பி மீட்டுட்டேன், இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு நல்லது சொல்லியிருக்கா. கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு நிறைய நல்லது நடந்ததுனால இந்த கோவிலுக்கு போனவா எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நன்னாவே. அதாவது என்ன எப்படின்னாக்கா, ஜஸ்ட்டு நீங்கள் போயிட்டு எல்லோரும் சொன்னாப்பா அவன் கோவிலுக்கு வந்திருக்கேன் பார்க்கலாம் அப்படி வேண்டிக்காதீங்கோ. நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்னையை பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நான் உன் குழந்தை. அந்த மாதிரி தான் நான் வேண்டின்றது. இப்போவும் அப்படி தான். உன் மாப்பிள்ளையை நீ பார்த்துக்கோ, உன் பொண்ணு நான், உன் பேத்தியை நீ பார்த்துக்கோ. என் பொண்ணையும் அப்படி தான் சொல்லுவேன், உன் பேத்தி பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அதனால் முழுக்க 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 அவளுடைய அனுகிரகத்தோட நிறைய காரியங்கள் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு குலதெய்வம் நிறைய சக்தி இருக்குது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஒரு சில பேருக்கு இஷ்ட தெய்வத்தில் பற்றுதல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அவளுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஏன்னா இன்னும் என்ன சொல்லணுன்னா, மடப்புறம் கோவிலுக்கு தயவு பண்ணி ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு நிலமாலை வாங்கி சாத்திட்டு, அதாவது எலுமிச்சம்பழ மாலை வாங்கி சாத்திட்டு இந்த காரியம் நிறைவேறணும்னு நீங்கள் நன்னா வேண்டிட்டு போனேன்னா, ஐஸ்வர்யமாக இருந்தாலும், பண பிரச்சனையாக இருந்தாலும், நகை பிரச்சனையாக இருந்தாலும், அப்படி இல்லை வேறு ஏதாவது ஆத்துக்காருக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லை, குழந்தை இல்லை, அந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். அதாவது வந்து நான் இங்கே தள்ளி இருக்கேம்மா, என்னால் எங்கே வர முடியும் அப்படி கூட நினைக்க வேண்டாம். என்னை உன் கோவிலுக்கு நீ அழிச்சுக்கோமா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வேண்டின்றேன்னா அவள் கூடிய சீக்கிரம் உங்களை கோவிலுக்கும் அழிச்சுப்போ. ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லதை நடத்தி கொடுக்கணுமோ அதை அத்தனையும் நடத்தி கொடுப்போம். உங்கள் கூடவே இருப்போம். நீங்கள் நன்னா வேண்டின்றேன்னா உங்கள் கூட வந்து சொப்பனத்தில் அவள் பேசுவோம். இது 100% எனக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த மாதிரி காசை ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு அந்த கோவிலுக்கு போகிற அன்னைக்கு போய் அவள் 10 ரூபா 20 ரூபா 15 ரூபா ஒரு வாட்டி வேண்டிப்போம் இல்லையா, அப்போ போட்டு வச்சுட்டு அவள் பாதத்தில் வச்சுட்டு அவள் பாதத்துலேருந்து 1 ரூபா நான் காயின் எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அந்த மாதிரி நடந்ததுன்னா நம்மளுக்கு வந்துட்டு பண வரவு தட்டுப்பாடே இருக்காது. தரித்திரம் அப்படிங்கிற வார்த்தையே நம்ம வாழ்க்கையில் இருக்காது. ஐயோ நம்மள்கிட்ட காசே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. இதுவும் நான் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இது எல்லோரும் பண்ணிவிட்டு நன்னாவும் இருந்திருக்கா. ஸோ எல்லோரும் நன்னா வேண்டிக்கோங்க. 1000 காலம் நன்னா இருங்கோ. ஜெய் மகாகாளியே சரணம்.